வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? அதே மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக வந்து பிஜேபியிலே ஒரு கும்பல் வந்து அங்கே வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. யார் அவங்க யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க? பிரதமர் இந்த வாட்டி ராஜ்பவன்ல கேட்டாங்க அந்த கேள்வியை. பிரதமர் வந்து ராஜ்பவன்ல வந்த போது டின்னரை முடிச்சிட்டு எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டாங்க பிரதமரை பார்க்கணும். இன்னாள் தலைவர் கேண்டிடேட் நோடி அண்ணாமலை கம் க்ளோஸ் தி டோர் டவர் உட்கார வச்சாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? யார் என்னென்ன வேலை பண்றா? டெல்லியில யார் கும்பு செய்ய விடுறா? யார் இங்க வந்து கலகம் பண்றா? யார் உங்க எகென்ஸ்டா செயல்படுறா? சொல்லுங்க. அண்ணாமலைக்கு மோடி அமித்ஷா சப்போர்ட் முழுமையா இருக்கு. ஆனா ஜேடி நட்டா வந்து இங்க இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு அகைன்ஸ்ட் தூண்டி விட்டு பதவி வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்றாரு. இதுவும் சொல்லப்பட்டது மோடி. சந்தோஷ் இப்படி பண்றாருங்க. கட்சியா நடத்துறீங்கன்னு கேட்டாராம். வாட் நான்சென்ஸ்? ஹைகமாண்ட் எதுக்கு இருக்கு? நீங்களே போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்க, நீங்களே போஸ்ட் அடிச்சுப்பீங்க, நீங்களே அப்ப நாங்களாம் சும்மா உட்காந்துக்கிறோமா? ஆனா எனக்கு தெரியாதுங்கன்னாராம். பல தரல உருளுன்னாராம் மோடி. இரு வெயிட் பண்ணி எலெக்ஷன் முடிட்டோம், தூக்கி அடிக்கிற பாருங்க. தமிழ்நாட்டை கட்சியை கிளீன் பண்றேன். தேர்தலுக்கு அப்புறம் பல இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் தைரியமா சொல்லுவேன். இது உண்மையா இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவாங்க. பதவியாவது என்ன எவனதான் கவலை இல்லை. ஏன்னா அப்படி பண்ணலன்னா காங்கிரஸோட கேவலமான நிலைமைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி கோஷ்டி பூசல்ல மாட்டின்னு சத்தியமூர்த்தி பவன்ல வேஷ்டி கிழிகிற மாதிரி இங்க ஜிப்பா கிழியும். அதான் நடக்கும், வேற வழி இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு டெல்லியில 2-3 தலை பெரிய தலை உள்ள போகுது. சந்தோஷ் தலை உள்ள போகுது. ராம்லால் சரியில்லைன்னா சந்தோஷம் கொண்டாங்க. இப்ப ராம்லால் தேவையில்லை ஆகிட்டார். சந்தோஷ் உள்ள போகுது. சந்தோஷம் அண்ணாமலை ரொம்ப நெருக்கமான அது ஒரு காலத்துல. இப்ப அண்ணாமலைக்கு தூண்டி விடுற வேலை பண்றாரு. கேசவநாயக் தூண்டி விடுற அவர் தான். அடிச்சு சொல்றேன் இல்லன்னு மறுக்க பார்க்கலாம். ஆதாரங்கள் கொடுக்குறேன். தூண்டி விடுறாரு. அப்ப எப்படி வேலை செய்ய முடியும்? இந்த வாட்டி எம்பி சீட் வாங்கினவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல பிரதமரோட காலம் 3 மணி நேரம் விடாம பிடிச்சி அழுத மேட்டர்லாம் எங்களுக்கு தெரியும். பிரதமர் செக்யூரிட்டி சொல்றாங்களா காலை விடுங்க, விட மாட்டேன், அழுவேன், கண்ணில் தண்ணியா விடுது, அழுது 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 எனக்கு சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க பழிக்கு போனாராம். பர்ஃபார்மன்ஸ்ல சீட்டு வாங்குறீங்க, நீங்க காலை பிடிச்சி அழுது சீட்டு வாங்குறீங்க. என்ன யோகியதை உங்களுக்கு? அண்ணாமலைக்கு எதிராக வந்து பிஜேபியிலே ஒரு கும்பல் வந்து அங்கே வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. யார் அவங்க யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க? பிரதமர் இந்த வாட்டி ராஜ்பவன்ல கேட்டாங்க அந்த கேள்வியை. பிரதமர் வந்து ராஜ்பவன்ல வந்த போது டின்னரை முடிச்சிட்டு எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டாங்க பிரதமரை பார்க்கணுன்னு. முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் கேண்டிடேட் நோடி அண்ணாமலை கம் க்ளோஸ் தி டோர் டவர் உட்கார வச்சாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? யார் என்னென்ன வேலை பண்றா? டெல்லியில யார் கும்பு செய்ய விடுறா? யார் இங்க வந்து கலகம் பண்றா? யார் உங்க எகென்ஸ்டா செயல்படுறா? சொல்லுங்க. அண்ணாமலை சொன்னாரா, நான் எவ்வளோ பண்ணுறேன் ஜி, பிரதிபலன் பார்க்காம வேலை செய்கிறேன், என் முதுகில் குத்துறாங்க, மார்ட்டினோட சேர்ந்து என்னை தோக்கடிக்கணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டாராம். ஆனால் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் வழியாக போயிடுச்சு. மோடி எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டான்னா பதில் அவர்கிட்ட இருக்கும். உங்கள் வாயில் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்பார். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கம். அவர்கிட்ட எல்லாம் தரவுலாம் வச்சுருக்காரு. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணாமலைக்கு மோடி அமித்ஷா சப்போர்ட் முழுமையாக இருக்குது. ஆனால் ஜேடி நட்டா வந்து இங்கே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு அகைன்ஸ்ட் தூண்டி விட்டு பதவி வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு. இதுவும் சொல்லப்பட்டது மோடிட்ட. சந்தோஷ் இப்படி பண்ணுறாருங்க. ஒரு 2-3 கேண்டிடேட்டு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, வேட்பாளர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்ததுன்னு மோடி கேட்டார் அண்ணாமலைட்ட. எனக்கு தெரியாதுன்ட்டாராம். எங்களுக்கு கேட்கலீங்க, இவங்களா போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, கட்சியாக நடத்துறீங்கன்னு கேட்டாராம். வாட் நான்சென்ஸ்? ஹைகமாண்ட் எதுக்கு இருக்கு? நீங்களே போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்க, நீங்களே போஸ்ட் அடிச்சுப்பீங்க, நீங்களே அப்போ நாங்களாம் சும்மா உட்காந்துக்கிறோமா? ஆனால் எனக்கு தெரியாதுங்கன்னாராம். பல தரல உருளுன்னாராம் மோடி. இரு வெயிட் பண்ணி எலெக்ஷன் முடிட்டோம், தூக்கி அடிக்கிற பாருங்க. தமிழ்நாட்டை கட்சியை கிளீன் பண்றேன், சௌக்கிதார் மாதிரி கிளீன் பண்றேன். டோன்ட் வரி அண்ணாமலை, யூ வில் வின், கெட் மீ சீட்ஸ், ஐல் சீ யூன்ட்டாராம். அப்படி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்து அவர் சொன்னது சரியா இருந்ததுன்னா தேர்தலுக்கு அப்புறம் பல இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் தைரியமா சொல்லுவேன். இது உண்மையா இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவாங்க. பதவியாவது என்ன எவனதான் கவலை இல்லை. ஏன்னா அப்படி பண்ணலைன்னா காங்கிரஸோட கேவலமான நிலைமைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி கோஷ்டி பூசல்ல மாட்டின்னு சத்தியமூர்த்தி பவன்ல வேஷ்டி கிழிகிற மாதிரி இங்க ஜிப்பா கிழியும். அதான் நடக்கும், வேற வழி இல்லை. சார், ஆனால் இப்போ சொல்லும் பொழுதே தெரியுது, நேரடியாக நைனா நாகேந்திரன், எஸ்ஜி சூர்யா போன்றவங்க தான் வந்து அந்த பிரச்சாரங்கள்லாம் முன்னாடியே முன்கூட்டியே எடுத்தாங்க. அவங்க தான் அண்ணாமலைக்கு எதிராக எல்லாரும் பிரச்சாரம் பண்ண.
கட்சி தலைவருக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் தான் கட்சியோட பெரிய ஆள் நினச்சிங்கன்னா அப்போ எது கட்சியில் இருக்கணும்? அவங்களோட சீனியர்ஸாக இருக்காங்க. அப்போ நான் அதை விட இப்போ கேட்குறேன், திருப்பதி நாராயணன் இருக்கார் சவுத் மெட்ராஸில், அவர் போய் கேம்பெயின் பண்ண தெரியாது அவருக்கு? அவர் மயிலாப்பூர் வாசி, சீட்டு கேட்டார், கொடுக்கல, தேங்க்யூன்ட்டார், நான் கேம்பெயின் பண்ணுறேன்ட்டார். கராத்தே தியாகராஜன் மயிலாப்பூரில் இருக்கார், அடையாரில் இருக்கார், சவுத் மெட்ராஸ், அவர் போய் கேம்பெயின் பண்ணாரா? நீங்கள் தூண்டி விட்டு பண்ண வைக்கிறீங்க அண்ணாமலைக்கு எதிராக. யார் சொல்லி சவுத் மெட்ராஸில் கேம்பெயின் பண்ணி எங்களுக்கு தெரியும், எந்த தலைவர் சொல்லி பண்ணி வைக்க வச்சிங்கன்னு. ஏன்னா அண்ணாமலை குடைச்சல் கொடுக்க. உண்மையான தலைவர்கள் இவரோட உழைச்சவங்களாம் இருக்காங்க பிஜேபியில். நாராயண் திருப்பதியில் 40 வருஷமாக கட்சியில் இருக்கார். நேற்று வந்தவங்கள அவங்களாம் சங்காவில் இருக்காங்க. ஆனால் டெல்லி வந்து தூண்டி விடுது, நீ போய் கேம்பெயின் பண்ணு, போய் பாரு, அண்ணாமலை கொஞ்சம் வெறுப்பேற்று, கொஞ்சம் கரெக்டாக பண்ணு. இது கட்சிக்கு நல்லது இல்லைன்னு போயிட்டு சொல்லப்பட்டது. இனிமேல் மோடி கையில் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் 2-3 தலை பெரிய தலை உள்ள போகுது, சந்தோஷ் தலை உள்ள போகுது. ராம்லால் சரியில்லைன்னா சந்தோஷம் கொண்டாந்தாங்க. இப்போ ராம்லால் தேவையில்லைன்னு ஆக்கிட்டார் சந்தோஷ் உள்ள போகுது. பிஎல் சந்தோஷம் அண்ணாமலை ரொம்ப நெருக்கமான அது ஒரு காலத்தில். இப்போ அண்ணாமலைக்கு தூண்டி விடுற வேலை பண்ணுறாரு. கேசவ விநாயக் தூண்டி விடுறது அவர் தான். கேசவ விநாயக் தான் அண்ணாமலைக்கு எதிராக தூண்டி விடுறது பிஎல் சந்தோஷ் தான். அடித்து சொல்கிறேன், இல்லைன்னு மறுக்க பார்க்கலாம், ஆதாரங்கள் கொடுக்குறேன், தூண்டி விடுறாரு. அப்போ எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு கட்சி தலைவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்தீங்களா? நீங்கள் தலைவராக இருக்கும்போது மட்டும் எல்லாரும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணோம். நீங்கள் 4 மணிக்கு வருவீங்க கமலாலயத்துக்கு, டீ சாப்பிடுவீங்க, பேப்பரை படிப்பீங்க, வீட்டுக்கு போடுவீங்க, ஏடிஎம்கே டிஎம்கே பேரம் பேசி கட்சி அடங்கி வைப்பீங்க. அந்த மாதிரி பண்ணுறாரு அண்ணாமலை. 24 மணி நேரம் உழைக்கிறாரு. இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, நமக்கு கிடைக்காத புகழ் அண்ணாமலை கட்சி போச்சு. ஏன்னா பிரதமர்கிட்ட இவங்க சாயம் வெளுத்து போச்சு, எல்லா சாயமும் வெளுத்து போச்சு, யாரையும் மதிக்கிறதே இல்லை, கிட்ட கூட சேர்க்கறது இல்லை, அழுது இழுது. நீங்கள் இப்போ இந்த வாட்டி எம்பி சீட் வாங்கினவங்க ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் பிரதமரோட காலை 3 மணி நேரம் விடாமல் பிடிச்சி அழுத மேட்டர்லாம் எங்களுக்கு தெரியும். பிரதமர் செக்யூரிட்டி சொல்கிறாங்களா, காலை விடுங்கன்னு, விட மாட்டேன், அழுவேன், கண்ணில் தண்ணியாக விடுது, அழுது 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 எனக்கு சீட்டு கொடுங்க, சீட்டு கொடுங்க, சீட்டு கொடுங்க, சர்க்கரை பண்ணி போய் சீட்டு கொடுங்க, ஒழுங்கி போனாராம். பர்ஃபார்மன்ஸில் சீட்டு வாங்குறீங்க, நீங்கள் காலை பிடிச்சின்னு அழுது சீட்டு வாங்குறீங்க. என்ன யோகியதை உங்களுக்கு அண்ணாமலையை பார்த்து பேசுறதுக்கு? இவங்கெல்லாம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கட்டம் கட்டப்படுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு டவுட்டு, தோத்தாங்கன்னா கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. தூக்கலைன்னா பாஜகவும் காங்கிரஸ் மாதிரி ஆகிறதுக்கு அப்புறம் அது கடவுள் விட்ட வழி, கடவுள் தான் காப்பாற்றும். சார் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயிச்சா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லைங்க, இது பொட்டன்ஷியல் சிஎம் கேண்டிடேட். எனக்கு கேட்டால் இந்த வாட்டி அண்ணாமலை போட்டி போடுறதே தப்புன்னு நான் சொல்லுவேன். போட்டி போட்டது தப்பு. நீங்கள் மத்திய பாஜக கேட்குதா, சாரி சார் எனக்கு 40 தொகுதியில் போய் கேம்பெயின் பண்ணோம், என்னை விட்டுருங்க, நான் எம்எல்ஏ பதவியில் போட்டி போடுறேன். ஏன்னா நீங்கள் கொண்டு வந்ததே அண்ணாமலையை சிஎம்மாக தான். மத்திய அமைச்சர் ஆக்கினா அப்போ யாரை போட போகிறீங்க? வானதியா, தமிழிசையா, யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்? அது தவறான தகவலா இல்லை எப்படி? இல்லை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங் த வாட்டர்னு ஒன்று இருக்குது. நீ கோயம்புத்தூர் எங்கள் எம்பியாக இருக்கிறவர் மாநில தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. எவ்வளோ மாநிலங்களில் மாநில தலைவர் எம்பியாக இருக்கார். எம்பிங்கிறது டெல்லி போஸ்ட்டு, மாநில தலைவர் இங்கே போஸ்ட்டு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரா, நான் எம்பி ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன், திட்டங்கள்லாம் கொண்டு வருவேன், என் ஊர் தமிழ்நாடு தான், நாம் தமிழ்நாடு பிஜேபி கவனிச்சுக்கிறேன், பார்லிமெண்ட் போது பார்லிமெண்ட்டில் இருக்கிறோம். மத்திய அமைச்சராக்கிறவங்கிற எண்ணம் கிடையாது மோடிக்கு. எல் முருகன் இருக்கார், இப்போ பொன்னார் ஜெயிச்சா மந்திரி பற்றி கேட்பார், ஜிகே வாசனுக்கு கொடுக்கணும், அன்புமணி கொடுக்கணும், தமிழிசை ஜெயிச்சா கேட்பாங்க. எவ்வளோ பேர் தான் கொடுக்க முடியும்? அண்ணாமலை மத்திய மந்திரி சபையில் இடம் கேட்கல, அவங்களும் கொடுக்கறதா இல்லை. அவர் ஃபோக்கஸ் தமிழ்நாடு முதலமைச்சர். அதிமுகவை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னா 26 டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு ஃபைட்டுன்னு ஆகிடும். அப்போ ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இப்போலேருந்து 26க்குள்ளே டிஎம்கேல என்னென்ன பூகம்பம். இப்போ ஒரு கச்சத்தீவுன்ற ஒரு பிட்டை தூக்கி போட்டார், பத்தி எரியுது. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு பிட்டு வந்தது, யார் யார் உள்ளே போகிறாங்களோ தெரியல. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார், பொன்முடி ரெடியாக இருக்கார், கேகேஎஸ்ஆர் இந்த குரூப்லாம் இருக்குது. ஒரு 10 பேர் உள்ளே போனால் கட்சி கரகாலத்தை போடும். ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். அந்த ஜெயிக்கக்கூடிய தகுதி முதலமைச்சர் கேண்டிடேட், அவர் பொட்டன்ஷியல் சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. சார் அதே மாதிரி கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அங்கே ஆதரவு எப்படி இருக்குது? ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா, இல்லை டஃப் ஃபைட் இருக்குமா சார்? கோயம்புத்தூரில் டஃப்பாக தான் இருக்குது. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய அண்ணாமலையை பாடாப்படுத்துகிறாங்க.
திமுக அதிமுக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியாரனே பாராப்படுத்துகிறான். அண்ணாமலைக்கு கோவையில் ஒரு பெரிய தனி செல்வாக்கு மரியாதை இருக்கு. ஏன் கரூரில் நிற்காம நான் கோயம்புத்தூரில் நிற்கிறேன்? கரூரில் நிற்காததுக்கு காரணம் குறுகிய வட்டத்திலேருந்து கோவைங்கிறது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிலாம் பி சிட்டிஸ், ஏ கிரேட் பி கிரேட் மாதிரி பி கிரேட். கோயம்புத்தூருக்கு அண்ணாமலையால் நிறைய பண்ண முடியும். இப்போ கரூரில் வந்து ஒரு தொழிற்சாலை, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்கு மேலே அது வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகள் நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பு வேணும். கோயம்புத்தூர் நலிவடைஞ்சு கிடக்கு. அண்ணாமலை பார்த்தார் கோயம்புத்தூரா கரூரா, அவர் கேட்டிருந்தாலும் 40 தொகுதி எந்த தொகுதியும் கொடுத்துருப்பாங்க. சவுத் சென்னை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நார்த் சென்னை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தார் கோயம்புத்தூரில் ப்ளீடிங், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இழுத்து மூடுறான், ஃபேக்ட்ரிலாம் மூடப்படுது, பவர் கட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றி தொழிலதிபர்லாம் மரணப்படுக்கையில் இருக்காங்க. எல்லாரும் கெஞ்சினாங்களாம், அண்ணாமலை எங்களை காப்பாற்றுங்க, கோவை அழிஞ்சிட்டு வருது, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா நாசமாகி போயிட்டு வருது. இந்த கம்யூனிஸ்ட் எம்பியை தேர்ந்தெடுத்து தொகுதி பக்கமே வரல, தொழிலாளருக்கும் பண்ணல, முதலாளிக்கும் பண்ணல, யாருக்குமே பண்ணல. ஸ்டாலின் நல்ல வேலை இந்த வாட்டி கம்யூனிஸ்ட் கொடுக்கல, கொடுத்துருந்தாலும் டெபாசிட்டே வந்திருக்காது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் நல்லா பண்ணாதோட கோபம் இந்த வாட்டி திமுக வேட்பாளர் மேலே திரும்பிடுச்சு. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஆஃப் கம்யூனிஸ்ட் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. டிஎம்கே கேண்டிடேட் செந்தில் பாலாஜியோட கேண்டிடேட். செந்தில் பாலாஜி இருந்திருந்தாருன்னா சரிங்க ஜெயிக்க வச்சு காட்டியிருப்பாருங்க. செந்தில் பாலாஜி அதில் கில்லடி. எப்படி கொங்கு மண்டலம் வந்து ஒரு காலத்தில் ஃபுல்லாக ஏடிஎம்கே கண்ட்ரோல் இருந்து உடச்சி கொஞ்சம் டிங்கர் பண்ணி பார்த்தார் போன எலெக்ஷனில். ஆனால் கூட ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது, நமக்கே தெரியும். செந்தில் பாலாஜி இல்லாதது ஸ்டாலினே ஒத்துண்டா மாதிரி பெரிய டிராபேக். அங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மு ராமநாதன் மாதிரி பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை. இப்போ கலைஞர் இருந்தபொழுது மன்ன நாராயணசாமி, ஆற்காடு வீரசாமி, அன்பில் தர்மலிங்கம், ஐபெரியசாமி, மதுரமுத்து, பொன்முத்துராமலிங்கம், இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் போட்டு வச்சிரு, மாவட்ட தலைவர் போட்டு வச்சிருப்பார். சீதாபதி, பாலு, அப்புறம் வந்து பலராம, அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் போச்சு. மாவட்ட தலைவர் பவரெல்லாம் இப்போ இல்லைப்போ. கொங்கு மண்டலத்தில் திமுக ஒன்றுமே இல்லை. முத்துசாமியை போட்டாங்க டெம்பரவரியாக, அவரை பார்த்து அவர் ஓடி போட்டார். இப்போ கட்சியில் தொண்டர்கள் இருக்காங்க, வழிநடத்தி செல்றதுக்கு திமுகவில் கோவையில் ஆள் இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எத்தனை வாட்டி உதயநிதி போனாலும், எத்தனை வாட்டி ஸ்டாலின் போனாலும், எத்தனை வாட்டி ராகுல் காந்தி கொண்டு வந்தாலும் கள நிலவரம் அங்கே திமுக கேண்டிடேட் கட்சியினாலே கைவிடப்பட்டார். ஸ்ட்ராங்காக இருக்கு கட்சி இல்லைங்களே. ஆள் கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் 10 தொகுதி ஓடி போட்டாங்க. ஊட்டிக்கு பாதி பேர் கூட்டி போட்டார் ராஜா, இந்த பக்கம் பக்கத்து தொகுதிக்கு கூட்டி போட்டாங்க. எல்லாம் ஆள் ஒர்க்கு பண்ண ஆள் இல்லையே, ஏன்னா தலைமை இல்லை. இப்போ வெள்ளூர் எடுத்தீங்கன்னா துரம்பருங்க, துரம்பு மீறி ஒன்றும் நடக்காது. திருச்சி எடுத்தீங்கன்னா நேரு, ஒன்றும் பண்ண முடியாது. பெரியசாமி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. சேலமா செல்லவன்னு எழுதியிருக்கார், ஓரளவுக்கு பாப்புலர். ஸோ அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாது கோயம்புத்தூரில் டிராபேக். சரி, அப்போ ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே ஏன் ஃபைட்டு? கொங்கு பெல்ட். எஸ்பி வேலுமணி உயிரை விடுறார், போட்டு இறக்கிறார். இவர் சொல்லிட்டார் எடப்பாடி, கோயம்புத்தூரில் மட்டும் நம்ம கேண்டிடேட் தோத்தாங்க கட்சியை கழிச்சிருவேன், எல்லாரும் காலின்ட்டாராம், மிரட்டி வச்சிருக்கார் எடப்பாடி. ஸோ வேலுமணி உழுந்து ராவம்பாலும் வேலை செய்கிறார். அதிமுக எப்படியாவது கரை சேர்க்கணும் கொங்கு மண்டலத்துலன்னு. ஆனால் எல்லாத்தையும் மீறி ஜனங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, கோவையில் வந்து வட இந்திய பாப்புலேஷன் அதிகம், குஜராத்தி, பஞ்சாபி, நார்த் இந்தியன் ரெசிடென்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்க, ப்ளஸ் வேலைக்கு வந்தவங்க. கோவை திருப்பூர் பெல்ட்டில் 80% தொழிலாளர்கள் வெளி மாநில தொழிலாளர்கள். அவங்க ஓட்டர் ரீஜிஸ்டர் ஆகிட்டாங்க, ரேஷன் கார்டு வந்தால் ஓட்டராக வந்துடும். அவங்க எல்லாம் மோடிக்கு தான் கொடுத்து போகிறாங்க. ஒரு பீகாரோ எம்பியோ யூபிக்காரனோ ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்டாலின் போய் டெல்லியில் நிற்கிறான்னு ஜெயிப்பாரா? எடப்பாடி போய் மகாராஷ்டிரா யூபி என்ன ஜெயிப்பாரா? இங்கே அண்ணாமலையை வந்து அவன் அண்ணாமலையை பார்க்கல, மோடியை பார்க்குறான். ஸோ வட இந்திய ஓட்டர்லாம் அப்படியே சாலிடாக வட இந்தியர்கள் 50 வருஷமாக 100 வருஷமாக தங்கியிருக்கிற வட இந்தியர்கள், வட இந்திய தொழிலாளர் ஓட்டர்
அது ஒரு கேட்டகரி. தொழிலதிபர்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க 4 நாளைக்கு முன்னாடி, சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஏன்னா தொழிற்சாலைகள் மிகுந்த நகரம் கோயம்புத்தூர். அவங்க 4 கேண்டிடேட்டையும் கூப்பிட்டாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி, நம்ம சீமான் 4 பேரையும் கூப்பிட்டாங்க. அண்ணாமலை தவிர மீதி 3 பேருமே போல. அண்ணாமலை உணர்ச்சிகரமாக உரையாற்றி கோயம்புத்தூரோட ட்ரீம் என்னெல்லாம் பண்ண போகிறேன், கோயம்புத்தூர் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை. அவர் ஐஏஎம் கிராஜுவேட், ஐபிஎஸ், அவருக்கு பேச கற்றுக் கொடுக்க வேணாம். மேனேஜ்மெண்ட்டில் புலி அவர். இந்தியன் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணிடலாம். ஐஏஎம்மில் அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அங்கே ஐஏஎம்மில் படித்து வந்தவர். அவர் வழி அமைச்ச உடனே கூப்பிட்டாங்க. இவங்க இன்டர்னல் மீட்டிங் போட்டாங்களாம். நம்ம கூப்பிட்டு மரியாதை கொடுத்து வந்த ஒரே கேண்டிடேட் அண்ணாமலை. குத்துரா தாமரையில் எல்லா தொழிலாளர்களும் விஷயம் போயிடுச்சு. தாமரை 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 தாமரை. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் தாமரை பக்கம் வந்துட்டாங்க. அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பேசினேன் போன வாரம். என்னங்க பண்ண போகிறேன்னு கேட்டார். சார் எங்களுக்கு எங்கள் வாழ்வா சாவா தான் முக்கியம் சார், கட்சி முக்கியம் இல்லை சார். அண்ணாமலை ஜெயிச்சார்னா எங்களுக்கு டெல்லியில் சொல்லி பண்ணி கொடுப்பார். மோடி சொன்னால் அண்ணாமலை கேட்பார். நாங்கள் பார்த்தோம் எவ்வளோ க்ளோஸாக இருந்தான்னு. எங்கள் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு அண்ணாமலை விட்டால் யார் சார் இருக்கா? எங்கள் தொழிலாம் நலிஞ்சு போச்சு. நாங்கள் ரோடுக்கு வந்துட்டோம். பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ் பென்ஸ் காரெல்லாம் விற்றுட்டோம். எங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணல ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. டேக்ஸ் போடுறீங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அந்த வரி, இந்த வரி, வீட்டு வரி, சொத்து வரி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி மீட் ஏற்றிட்டீங்க. எங்களால் வியாபாரமே பண்ண முடியல. சப்சிடி கொடுக்க மாட்டேன்றீங்க. அடிக்கடி மிரட்டி பணம் வாங்கிட்டு போகிறீங்க. என்ன மிரட்டி பணம் வாங்கிட்டு போகிறீங்க? பிஜேபிக்காரர் என்கிட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டு போகிறதில்ல. இந்த வாட்டி எங்கள் ஓட்டு மோடி தான். அந்த செக்ஷன் யூத் எல்லாம் சொல்லிட்டாங்களாம். காலேஜ் படிக்கிற பசங்க, காலேஜ் முடித்த பசங்களாம், we want change, we hate this திராவிடியன் பாலிடிக்ஸ். திராவிடியன் பாலிடிக்ஸ் வேணாம், போதும், இனஃப் ஆஃப் இட். எங்கள் அப்பா அம்மா நீ போடுறியா போட்டுக்கோ, ஏழைக்கோ சூரியன் போடு, நான் தாமரைக்கு தான் போட போகிறேன். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ, நன்றி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?